குட் மார்னிங் சார். அ எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் கட்டாயமா நான் இத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா, அம் இது நேத்து நான் உங்கள கான்டாக்ட் பண்ணும்போது, நேத்து காலையில வரைக்கும் எனக்கே தெரியாது நான் உங்கள கான்டாக்ட் பண்ணுவேன்ட்டு. என்னவோ எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்ட்யூஷன் வந்துட்டே இருந்தது. "ஜீவனாடி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால என்னோட அக்கா உங்ககிட்ட ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்ததுனால, சரி நம்மளும் ஜீவனாடி பார்க்கலாம் அப்படின்னு காலையில தான் அக்கா கிட்ட இருந்து கான்டாக்ட் நம்பர் வாங்குனேன். வாங்கி உங்ககிட்ட மெசேஜ் போட்ட உடனே நீங்க எனக்கு வந்து சர்டைன் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சீங்க. அதில இருக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. அ நானும் எனக்கு மானசீகமா எ நான் யார குருவா நினைக்கிறேனோ அவருகிட்ட நான் பேசிட்டு, அதுக்கப்புறம் அ உங்கள கான்டாக்ட் பண்ணேன். உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் குடுத்தேன். பேமெண்ட்டும் ஆச்சு. ம். அப்புறமா நீங்க ஒரு ஈவ்னிங் போல எனக்கு கால் பண்ணீங்க. நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே, ஒண்ணு கூட என்னால நோனே சொல்ல முடியல. எல்லாமே எனக்கு எஸ்ஸா தான் வந்தது. அ ஏன்னா, எக்ஸாக்ட்லி நீங்க என்ன கேள்விலாம் கேட்டீங்களோ, அது எல்லாமே என் மனசுல வந்து அ போயிட்டுருந்த விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க கேள்விகள் கேட்கும்போதே. எப்படி நம்ம ஒரு நொடி ஒரு ஒரு சில கேள்விகள் தான் நீங்க கேட்டது. ஒரு சில நொடி தான் நெனச்சிருப்பேன். ஆனா அது ஆழமா நெனச்ச விஷயம். அத அதக்கூட நம்ப மேல இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே சிலிர்க்க வச்சுதுங்க சார். அதாவது வெளியில சொல்லல. அது எண்ணமா எழும்பும்போதே வந்து மேல இருக்கவங்களுக்கு தெரியுது. நம்ப கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஐ மீன் அந்த பெரியவங்களுக்கு, அந்த குருமார்களுக்கு தெரியுதுன்றதே எனக்கு ரொம்ப அம் என்ன சொல்ல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பிச்சீங்க. ஒரு 1 ஹவர்லயும் அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டுட்டு, எனக்கு கண்லருந்து தண்ணி வந்துருச்சுங்க சார். ஏன்னா, நான் உங்ககிட்ட பேசும்போது, என்னோட குரு யாருன்றத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. நான் வந்து அ ஜஸ்ட்டு நான் அது மாரி பிரேயர்ஸ் முடிச்சேன். என் குருக்கிட்ட பிரேயர்ஸ் முடிச்சேன் அப்படின்னு தான் சொன்னேன். எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. ஆனா, கிரியா பாபாஜி தான் என்னோட குருன்ட்டு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அது யாருக்குமே தெரிய வாய்ப்பில்ல. ம். அதாவது உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. நீங்களும் நானும் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. நேத்து காலையில தான் நம்ம ஃபோன்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த WhatsAppல தான் பேசிக்கிறோம். ஸோ எனக்கு வந்து நான் கேட்ட மானசீகமா நான் என்னோட குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் எக்ஸாக்ட்லி நீங்க எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லிட்டீங்க சார். என்னால அது வந்து என்ன கேள்வின்னு கூட நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். லைக் நான் வந்து ஒரு 2 விதமான முதல்ல நான் கிரியா ஆ தான் நான் கத்துக்கிட்டேன். ஹிமாலயாஸ் போன வருஷம் போயிருந்தேன். அங்க போயிட்டு நான் வந்து கிருத்தா யோகா ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு வந்து இனிஷியேஷன் பண்ணாங்க கிரியா எனக்கு. பாபாஜியோடைய கிரியாவ. ஸோ அத நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கும்போதே, நான் இன்னொரு ஆர்கனைசேஷன்ல இன்னொரு மெடிடேஷன் கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் மாரி ஏற்பட்டது. ஸோ இது 2த்தையுமே பிராக்டிஸ் பண்ணிட்டுருந்தேன். இதுல நான் எத இப்போ ஃபாலோ பண்றதுன்னு ஒரு குழப்பமான சூழல்ல இருந்தேன். அப்போ நான் இவருகிட்ட கேட்டேன். கேட்டதுக்கு எனக்கு அவர் ஒரு வேள பதில் சொல்லியிருந்திருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அந்த பதில் எனக்கு புரியல. ஆனா, இ 2, 3 நாளா எனக்கு அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன். "ஜீவனாடி பாரு, பாருன்னு" சொல்லிட்டு. சரி பார்த்தா நம்பளுக்கு ஆனா இதுக்கு பதில் சொல்ல போறாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க சார். ஸோ நீங்க படிக்கும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க வந்து ஸ்ரீ ஜெயகுரு பாபாஜியோடைய அருள் உங்களுக்கு நெறைய இருக்கு. கிரியா பாபாஜியோட அருளு. பிளஸ் நீங்க அந்த கிரியா பண்றதுக்கு சில தடைகள் வரும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதெல்லாம் எனக்கு கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் தான் சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க, சொல்யூஷன்க்கு கடைசியில அந்த பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு பக்கத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க. நீங்க கிரியா யோகத்த பண்ணுங்க அப்படின்ட்டு. இது நான் வந்து என்னுடைய கிரியா பாபாஜி அவரே எனக்கு சொன்னதா தான் சார் நான் இத பார்க்குறேன். நீங்க நம்ப மாட்டீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 மாசமா கிரியா பண்ணல. நான் வேற விதமான மெடிடேஷன் தான் பண்ணேன். இன்னைக்கு காலையில எழுந்து
நான் அத பண்ணிட்டேன். இப்ப நான் பேசும்போது கூட எனக்கு கண்ணு கலங்குது. நான் காலையில எழுந்து பண்ணிட்டேங்க சார். காலையில எழுந்து என்னுடைய தியானத்த நான் முடிச்சுட்டேன். நெறைய நல்ல விஷயங்கள் நீங்க அந்த வாய்ஸ் மெசேஜ்ல எனக்கு சொல்லியிருந்தீங்க. நெறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப அதிகமான அ சந்தோஷத்த குடுத்தது வந்து, எனக்கு வந்து என்னோட பாபாஜி என்னை எப்பயுமே என் கூட இருக்கிறாருன்றத வந்து 100% வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணி குடுத்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் சிங்கப்பூர்ல இருக்கிறதுனால, என்னால வந்து நெனச்ச மாத்திரத்தில நான் இந்தியாவுக்குலாம் வர முடியாதுங்க சார். பட் எனக்கு நான் நான் அவர நெனச்ச மாத்திரத்தில என் பக்கத்திலேயே இருக்கிறாரு. நான் பாபாஜி கேவ்ஸ் தான் போணுன்ட்டு அவசியம் இல்ல. அவரு எந்நேரமும் என்னோடயே இருக்கிறாருன்ற அந்த ஒரு சந்தோஷமே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ சோ மச்.